மனித விலங்குகள் மோதலை தடுக்கவும், குறிப்பாக புலிகள் மக்கள் வசிப்பிடங்களுக்குள் புகுவதை தடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த இலாக்கா தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பை வெளியிட்டு பேசினார். மனித விலங்கு மோதலை கட்டுப்படுத்தவும், யானைகள், புலிகள் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்குள் புகுவதையும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்கும் புலிகள் மேம்பாட்டு திட்டத்திற்கும் சேர்த்து நடப்பு நிதியாண்டில் 23 கோடியே 61 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நீர்வளங்களை மேம்படுத்துதல், வன உயிரினங்கள் விரும்பி உண்ணும் தீவன வளங்களை வனப்பகுதிக்குள் ஏற்படுத்துதல், வன எல்லைகளை சுற்றிலும் தடுப்புகள் ஏற்படுத்துதல், அருகிலுள்ள கிராம மக்களின் செயல்திறன் வளர்த்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் வன உயிரினங்கள் காடுகளிலிருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கும் விளை நிலங்களுக்கும் நுழைந்து மக்களுக்கும் சொத்துக்களுக்கும் பயிர்களுக்கும் சேதம் விளைப்பதை தவிர்க்கப்படுகிறது. மானிய கோரிக்கை எண் 15 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை. பின்னர் சுற்றுச்சூழல் துறை தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பை அந்த இலாக்காவை கவனிக்கும் கேசி கருப்பண்ணன் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், சென்னையில் 10 இடங்களில் ஒலிமாசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து மருத்துவமனைகளும் மருத்துவ கழிவுகளை சேகரித்தல், கொண்டு செல்லுதல், சுத்திகரிப்பு செய்தல் போன்ற பணிகளுக்கு பொது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமைச்சர் கூறினார். மருத்துவ கழிவுகளை கையாள திருவள்ளூர், கடலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தலா ஒரு பொது மருத்துவ கழிவு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கேசி கருப்பண்ணன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.